நன்றி. ஆனா அப்படியே ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்தது. பயங்கரமான ஒரு என்டர்டெய்னிங் ஸ்பீச்ல நீங்க ஏன்னா படிக்கலன்னு சொல்றவங்க தான் வந்து பயங்கரமா என்டர்டெயின் பண்றாங்க எல்லாரையும். ஸோ இந்த புத்தகத்தை கொடுத்துட்டு தலைவா படிச்சுட்டு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு பெரிய பரட்டமாயிரும். பார்க்குற இடம்லாம் புத்தகத்தை கொடுத்துருவாங்க. சூப்பரா நீங்க இதை படிங்கன்னுவாங்க. அப்படிதான் சமுத்திரக்கணி எனக்கு புத்தகத்தை கொடுத்தாரு அண்ணன். கொடுத்துட்டு தம்பி இது ஒன்று பண்ணுமாடா, இது ஒன்று செய்யும்டா, அந்த புத்தகத்தை படுறா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு நான் பார்த்தாரு, டேய் இந்த புத்தகம் வேற ஒன்று பண்ணுதுடா உள்ள, இந்த புத்தகத்தை படுறான்றாரு. 2 புத்தகத்தை வாங்கியாச்சு. இப்ப எங்கன்னா எனக்கு அவங்க பார்க்குற இடத்துலாம் பயம். ஐயோ இந்த வந்துட்டாரு புத்தகத்தை கொடுத்தேன்னு படிச்சானான்னு கேட்பாரு. சுட்டி பிடிச்சிட்டு இப்படி போயிடுறது. ஏதாவது சந்தேஷம் ஏடா படிச்ச அண்ணன் படிச்சுனே அண்ணன் ஏங்கதை எனக்கு தூங்க விடலனே. அதே அந்த 10th பேச்சுக்கிட்ட எல்லாம் மாறி ஆயிடுச்சுனே. 10th அதுக்கு மேலே டிராவல் பண்ண முடியலண்ணே. டே அது வேற மாதிரி ஒன்று பண்ணுமுடா. கண்டிப்பா கண்டிப்பா மாட்டேங்க. அதுவும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மட்டும் சோசியக்கார அந்த 7ல சொரு வாங்கல அப்படி அந்த மாதிரி நடுவில் ஒரு பக்கத்தை சொறி ஓப்பன் பண்ணி 43வது பகுதி வந்துச்சு. அதுல அந்த மார்ட்டினோடும் காயத்ரி அவங்கள மட்டும் படிச்சுட்டு இருந்தேன். பக்கத்துல என் பிள்ளைங்க சத்தம் போட்டு படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல அவங்க ஒரு உரமா உட்காந்து சோமு கையில் 10 மாம்பழம் இருக்கிறது. இந்த சோமு ரமேஷிடம் 5 மாம்பழத்தை கொடுத்து விட்டார். நான் இந்த பக்கம் மார்ட்டின் காயத்ரியை மார்ட்டின் சந்தித்த பொழுது கொஞ்சம் அமைதியாதுங்களா என் வீட்டுக்காரம்மா எங்க அவங்க சத்தமா படிக்கிறாங்க, நீங்களும் நல்ல மனசுல சத்தமா படிக்க வேண்டாம், அப்ப மனசுல தங்கும் அப்படின்னா நான் பரீட்சைகளுக்கு போய்கிட்டு இருக்கேன் படிச்சுட்டு. இனிய நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு நடிகர் சூரி அவர்கள் இயக்குனர் இரா சரவணன் ஐயா அவர்களினுடைய நூல் வெளியீட்டு விழா, அதாவது சங்காரம் என்று சொல்லக்கூடிய ஜூனியர் விகடனில் தொடராக வந்து மிகப்பெரிய ஒரு கவனத்தை பெற்ற அந்த நூல் வெளியீட்டு விழாவில் நடிகர் சூரி அவர்கள் மிக எளிமையான ஒரு அந்த நாவல் பற்றிய அந்த புதினம் பற்றியான செய்திகளை மிகுந்த நகைச்சுவையோடு அந்த மண்மனம் மாறாத மொழியில் மிக அற்புதமாக சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கின்றார். தமிழை நல்ல முறையில் வளர்த்து கொண்டிருக்கும் மேடையில் இருக்கிறவங்களும் சமூகத்தை நல்வழியில் எடுத்துக்கொண்டு இருக்கும் இங்க இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் இவங்க எல்லாரும் இருக்கிற இந்த அரங்கத்தில் எனக்கும் ஒரு மரியாதை கொடுத்து என்னையும் பேச அழைத்ததற்கு உங்க எல்லாருக்கும் நன்றி அண்ணே, ரொம்ப நன்றிங்க. இந்த நீங்களும் அங்க வந்து உட்காந்துருக்கீங்க பேசுன நியாயம் இருக்குது. எனக்கு இதுல என்ன நியாயம் இருக்குன்னு தெரியல. நேத்துன்னு பதட்டத்தோட உச்சமாவே இருக்கேன். அண்ணன் போன் பண்ண சரவண அண்ணே நூல் வெளியீட்டு விழா இருக்குண்ணே, கண்டிப்பா வரணும்ண்ணே, கண்டிப்பா என்னைக்கு நீங்க சொல்லுங்கண்ணே, கண்டிப்பா வருவோம்ண்ணே அப்படின்னு சொன்னேன். பொதுவாக என்ன சொல்லுவோம் தெரியவா, இந்த மாதிரி எங்க வீட்டில் கல்யாணம் வச்சிருக்கேன், என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், என் பையனை காது குத்து இருக்குது, கண்டிப்பா நீங்க வரணும், எந்த மாசம்னு சொல்லுங்க, கண்டிப்பா வந்துடும் அப்படித்தானே சொல்லுவோம் பொதுவாகவே. ஐயா என் பிள்ளைய காது குத்து வச்சிருக்கேன், எப்ப இந்த 10 மணிக்கு நீங்க வந்துருங்க. அந்த மாதிரி அண்ணன் சொன்னாரு. என்னைக்குன்னு கேட்டேன். நாளைக்குன்னு அப்படின்றாரு. நாளைக்கு அண்ணன் அண்ணே ஓகேண்ணே, அங்கே யாரா வரான்னு கேட்டேன். அத்தனை பேரும் சொன்னாங்க. எனக்கு இன்னும் பேர் அக்கா பேர் எல்லா பேரும் சொன்னாங்க. மீன விகடன் ஆசிரியர் எல்லாரும் வரான்னு சொன்னாங்க. ஹலோன்றாரு. அண்ணே நான் இருக்கேன் அப்படின்னு. என்ன சத்தத்தவே காணாண்டாரு. சத்தத்தை பேர் ஆஃப் பண்ணிட்டீங்க. இவ்வளவு பேர் வராண்டு நூல் வெளியீட்டு விழாவுக்கு ஓகேன்னு என்ன எதுக்கு நீங்க கூப்பிடுறீங்க, நீங்க வந்தாருன்னு சிறப்பான மரியாதையா இருக்கும் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு புத்தகத்தை அனுப்பிச்சு விட்டாரு. புத்தகம் அனுப்பியிருக்கேன், படிச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்றாரு. அண்ணே புத்தகத்தை படிக்கவா இல்லை ஃபங்க்ஷனுக்கு வரலாம், 2 ஒரே நேரத்தில் கண்டிப்பா நடக்காது. ஒன்றும் படிக்கிறேன், ஒரு 2 மாசம் கழிச்சு ஃபங்க்ஷன் நடத்துங்க. இல்ல ஃபங்க்ஷனுக்கு வந்து புத்தகம் சம்பந்தமா எதுவும் என்கிட்ட பேசக்கூடாது. யாரு பேசினாலும் எனக்கு எதுவுமே தெரியாது. அண்ணே நீங்க வந்தா போதும்ண்ணே, தயவு செய்து வாங்க அப்படின்றாரு. இருந்தாலும் என் வீட்டுல எல்லாம் போறீங்க, ஏதாவது 2 பக்கத்தை படிச்சுட்டு போங்க, என்னத்தான் கேட்டாங்க என்ன பதில் சொல்லுவீங்க. அதுவும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மட்டும் சோசியக்கார அந்த 7ல சொரு வாங்கல அப்படி அந்த மாதிரி நடுவில் ஒரு பக்கத்தை சொறி ஓப்பன் பண்ணி 43வது பகுதி வந்துச்சு. அதுல அந்த மார்ட்டினோடும் காயத்ரி அவங்கள மட்டும் படிச்சுட்டு இருந்தேன். பக்கத்துல என் பிள்ளைங்க சத்தம் போட்டு படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல அவங்க ஒரு உரமா உட்காந்து
சோமு கையில் 10 மாம்பழம் இருக்கிறது. இந்த சோமு ரமேஷிடம் 5 மாம்பழத்தை கொடுத்து விட்டார். நான் இந்த பக்கம் மார்ட்டின் காயத்ரி மார்ட்டின் சந்தித்த பொழுது, கொஞ்சம் அமைதியாங்களா, என் வீட்டுக்காரம்மா எங்க அவங்க சத்தமா படிக்கிறாங்க, நீங்களும் நல்ல மனசுல சத்தமா படிக்க வேண்டாம், அப்ப மனசுல தங்கும் அப்படின்னா. நான் பரீட்சைகளுக்கு போய்கிட்டு இருக்கேன், படிச்சுட்டு இருமா அவங்க ஒண்ணு அமைதியா இருக்கு, நீங்க எந்திரிச்சு அங்கிட்டு போய் படிங்க அப்படின்னா. தள்ளிட்டு உட்காந்துட்டு என்னட்ட ஒரு 4 வார்த்தையா படிச்சு விட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு படிச்சேன். அண்ணனை பத்தி எனக்கு தெரியும், அவருடைய எழுத்து நாடு எப்படின்னு தெரியும். அந்த நாவல், அதாவது ஒரு நாவலை படித்துவிட்டு அது குறித்து பேசுவது என்பது ஒரு பெரிய சாமர்த்தியமான பணி. ஒரு விமர்சன பார்வையிலோ அல்லது அந்த நாவலில் இருக்கக்கூடிய சிறப்புகள் பற்றியோ, அந்த நாவலினுடைய மிக முக்கியமான அதனுடைய போக்குகள், அதனுடைய மொழிநடை, அதனுடைய கற்பனை வளம், அது உண்மைக்கு எப்படியெல்லாம் மிக அருகாமையில் இருக்கிறது என்கிற அந்த செய்திகளையெல்லாம் மிக நுட்பமாக அலசி ஆராய்ந்து பேசுவது என்பது ஒரு தனி திறமை. ஆனால் சூரிய அவர்கள் அந்த நூல் மிக அண்மையில்தான் எனக்கு கிடைத்தது, ஆனால் அதையும் நான் கொஞ்சம் வாசித்துவிட்டு அந்த நூலை பற்றி நான் பேசுகிறேன் என்று அவர் நகைச்சுவையோடு கூறியுள்ள அந்த தன்மையானது அந்த நூலின் மீது மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையிலே அமைந்துள்ளது. ஏற்கனவே அந்த சங்காரம் என்று சொல்லக்கூடிய நாவல் ஜூனியர் விகடனில் வந்து பரவலான மிகப்பெரிய கவனத்தையும் வெற்றியையும் பெற்ற ஒரு நாவல். அந்த நாவலை சூரி போன்றவர்கள் அறிமுகப்படுத்தி அதனுடைய சிறப்புகளில் லயித்து போய் தன்னுடைய கருத்துக்களை சொல்கிற போது வாசகர்கள் அந்த நாவலை நோக்கி வருவதற்கான ஒரு வாசலை திறந்துவிடும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அந்த வகையிலே நகைச்சுவை நுரைக்க நுரைக்க நடிகர் சூரி அவர்கள் இந்த நாவலை பற்றி தன்னுடைய கருத்தாக்கத்தை, தன்னுடைய உணர்வுகளை, இந்த நாவலை படிக்கின்ற போது தான் அனுபவித்த அந்த உணர்வு லயங்களை நமக்கு நகைச்சுவை வழிய வழங்கி சென்றுள்ளார். வாருங்கள் நண்பர்களே, காணொளிக்குள் செல்வோம். நிச்சயமாக சூரியனுடைய இந்த உரை உங்களுடைய உள்ளங்களை, உங்களுடைய எண்ணங்களை கவரும் என்று நம்புகிறேன். வாருங்கள் நண்பர்களே, காணொளிக்குள் செல்வோம். நான் ஒரு 5, 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பேட்டியில் அண்ணன் எடுத்திருக்காரு. இந்த புத்தகத்தை சசியன்னு சொல்லியிருப்பாரு. ஒரு பேட்டியா ஒருத்தர் எழுதினாருன்னா அதை படிக்கிறப்ப அவங்க உருவம் தெரியும். ஒரு சின்ன பிட்டு பேப்பர், விகடன்ல வந்து பிட்டு பேப்பர் ஒன்று எடுத்துட்டு பார்த்தோம்னா ஒரு சும்மா ஓரமையை கிழிஞ்சு இருக்கேன். அதுல வர பேட்டி ஒரு 4 வார்த்தையை படிச்சோம்னா அது யாரோட பேட்டின்னு கண்டுபிடிச்சு விடலாம். அதுதான் விகடன், அவ்வளவு தெளிவா இருக்கும். அதே மாதிரிதான் சரவணன், எந்த பேட்டி படிக்குமோ அந்த உருவம் அப்படியே முன்னாடி கண் முன்னாடி வந்துடும். அந்த காய்கறியும் அந்த மார்ட்டினுக்கு அந்த ஒரு அந்த பகுதியை படிச்சேன். அந்த அளவற்ற காதல, கட்டுக்கடங்காத காதல, அடாவடித்தனமான அந்த அன்புவை ஒளிஞ்சிருந்து ஜன்னல்ல பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஒரு லைவா இருந்துச்சு. ஓப்பன் நம்மளுக்கு வேர்த்துருச்சு. அது உருவம் வந்துருச்சுங்க. அதாங்க அவருடைய எழுத்து நடை. அது எழுத்து நடை அதாங்க. சார் கலைமணி சார் சொன்ன மாதிரி அதிகமா பேசுறத விட அமைதிக்கு மிகப்பெரிய பவர்னு சொல்ற மாதிரி, உண்மைக்கே எவ்வளவு பேசினாலும் புத்தக வழியாவதற்கு மிகப்பெரிய பவர் இருக்கு. எப்பவுமே எழுத்து நிலையில வரைக்கும் மிகப்பெரிய பவர் இருக்குது. ஆனா அந்த 2 பக்கம் படிச்சோன்னு போராடினேன். ஏண்டா படிக்க வேண்டிய நேரத்துல என்ன படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இதை விட நல்லா இருந்திருக்கலாம், இன்னும் மேல இருந்திருப்பேன். படிக்க வேண்டிய புத்தகத்தை படிக்காம விட்டுட்டோம். சரி இப்போவாது படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பொதுவாக இந்த சினிமாவுக்காக தொழிலுக்காக படிக்கிற ஸ்கிரிப்டை படிச்சு விடுவேன் வெயிலேனே. அதை கொடுத்தானே படிச்சிருவேன். 2வது தொழிலுக்காக படிக்கிறது. அதெல்லாம் இந்த புத்தகம் படிக்கிற பழக்கம் நமக்கு இல்லவே இல்லை. கடன் கொடுத்தவங்க கூட எதிர்த்து வரப்ப தைரியமா போயிடுவேன். கேட்டா சொல்லிக்கிறலாம், அடுத்த வாரம் தரேன் அப்படின்னு. இந்த புத்தகத்தை கொடுத்துட்டு தலைவா படிச்சுட்டு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு பெரிய பரட்டமாயிடும். பார்க்குற இடம்லாம் புத்தகத்தை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு சூப்பரா நீங்க இதை படிங்கன்னுவாங்க. அப்படிதான் சமுத்திரக்கணி எனக்கு புத்தகத்தை கொடுத்தாரு அண்ணன். கொடுத்துட்டு தம்பி இது ஒன்று பண்ணுமாடா, இது ஒன்று செய்யுமாடா, அந்த புத்தகத்தை படுறா அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு நான் பார்த்தாரு, டேய் இந்த புத்தகம் வேற ஒன்று பண்ணுதுடா உள்ள, இந்த புத்தகத்தை படுறான்டாரு. 2 புத்தகத்தை வாங்கியாச்சு. இப்ப எங்கன்னா எனக்கு அவர் பார்க்குற இடத்துலாம் பயம். ஐயோ இந்த வந்துட்டாரு, புத்தகத்தை கொடுத்தேன்னு படிச்சானான்னு கேட்பாரு. சுட்டி இப்படி சுற்றி இப்படி போயிடுறது. ஏதாவது சந்தேஷம், ஏடா படிச்சா அண்ணன் படிச்சுனே, அண்ணா ஏங்கதை எனக்கு தூங்க விடலனே. அதே அந்த 10th பேஜுக்கிட்ட எல்லாம் மாறி ஆயிடுச்சுனே. 10th அதுக்கு மாதிரி டிராவல் பண்ண முடியலண்ணே. டே அது வேற மாதிரி ஒன்று பண்ணுமுடா. கண்டிப்பா கேட்க மாட்டேங்க.
விடுறதா இல்லைண்ணே, படிக்கிறேன். ஐயோ கடவுளே சாமி, என்னடா பண்ணுறேன். இப்படிதான் நம்ம வீட்டு பிள்ளை ஷூட்டிங் வைக்கப்பட்டு டக்குன்னு வேலராமத்தண்ணே வந்தார். ஆகா, இவர் இப்போ நானும் எஸ்கே தம்பி எப்பவுமே அவன் பேசிட்டே போகணும், சும்மா இருக்க மாட்டோம்னே. தம்பி அண்ணன் எங்கம்மா எழுத்தால தெரியும், ஆமாம் நம்ம ஏதோ நான் சொல்லுவோம். ஆனால் அந்த டவுன் டு ஒர்த் தேர் வே அந்த புக் படிச்சுன்னா எஸ்கே அந்த கேட்பாப்புல. தம்பி ஐயோ என்னாம இருக்கு தக்ரிங் அவன் தான் எழுதுனது அது. தம்பி சரியான தம்பி. அப்போ இன்னொரு புக்கு யார் இந்த ஸ்டேட் தேவை, அது நல்ல சீனக்கண்ணு தேவை தம்பி. அப்படியா, என்ன தம்பி சரியான புக்கு அது, நீங்க அந்த புக்கை படிச்சுக்கணும். ஒரு பார்த்துக்கிட்டே இருப்பாரு, என்னடா ஸ்டேட் தேவைன்றாங்க, டவுன் த வாட்டர்ன்றாங்க, இது என்ன புத்தகமா இருக்கும் அப்படி. நாங்கள் ஒரு புத்தகமும் தம்பி அந்த வாடிப்பட்டி வரராஜ பெருமாள் ஒன்று பண்ணாம ஒரு புத்தகம், சின்ன புத்தகம் தான் நீங்க பார்த்துருக்கீங்க. என்ன தம்பி அது அது நீங்க எந்த புக்கு படிச்சீங்க? இந்த 6வது பாகம் தம்பி. அண்ணன் அதில் 3வது பாகம் படிக்கணும், மிரட்டி இருப்பாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்படியே வந்தது. அண்ணா அவர் எது கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு தானே வரும், உங்களை கூப்பிட வரணும். ஏன் தம்பி இல்லை அவர் எனக்கு கேட்டாரு, சூரியத்தம்பி புத்தகம் படிக்கிற பழக்கம் உண்டா அப்படின்னு. ஏதோ பேர் சொல்றாப்புல, கிரைம் அப்படின்றாப்புல, டவுன் த வாட்டர்ன்றாப்புல, ஸ்டேட் த வேன்றாரு. என்ன புத்தகம் இதெல்லாம்? அண்ணன் புத்தகம்லாம் இருக்க மாட்டாருன்னே, ரொம்ப புத்தகம் பிரியது. அப்படியான்னு சொல்லிட்டு மறுநாள் என்னை கூப்பிட்டு விட்டுங்க கேரமனுக்கு. தம்பி போங்க கூப்பிடுறாங்க. மேலே போனேன், குற்றப்பரம்பரை புத்தகத்தை கொடுத்தாரு. இன்னும் 2 புத்தகத்தை கொடுத்தாரு. தம்பி நம்ம புத்தகத்தை படிச்சிங்களா இல்லையா? அண்ணன் குற்றப்பரம்பரை படிச்சிருக்கேனே. நான் படிச்சிருக்கேன். நீங்க படிங்க, நீங்க படிச்சுட்டு சொல்லுங்க. சரி கண்டிப்பா வாங்கிட்டு வந்துட்டு அந்த 2வது பேச்ச அந்த கயிறு இல்ல சேப்பு கவுரு, அந்த 2வது பேச்ச தாண்டல. 1 மாசமா வீட்டுல அந்த கயிறை ஏமா எடுத்தேன். என்ன எடுத்தீங்க? ஏன் எடுத்தேன்டா? அந்த கயிறு முதல் பக்கத்துலயே அப்படியே கிடக்குது, இதுல ஏன் எடுத்தீங்க? வரையா கயிறு 10 பக்கம் நகலணுமுங்க. இதுதான் நம்ம டிராவல், புத்தக டிராவல். என்னன்னா அது புத்தகம் அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி நினைச்சிட்டேன். புத்தகம் அது உட்காந்து பொறுமையா படிக்கிறது இல்லைன்னு. அதனால இப்ப உட்காந்துக்கப்ப பாட்டி வந்து உட்காந்தோன்னு எல்லாரும் பறிச்சுக்கு எடுக்கிற மாதிரி எல்லாரும் 2 பக்கத்தை பிரிச்சு பார்த்தாங்க. ஆகா இவங்கெல்லாம் பார்த்தா பேசிடுவாங்க என்ன பண்ணுது. எங்க அக்கா வேற பக்கத்துல ஒரு புக்ல ஒரு பேச்சு பிச்சா ஒட்டி வச்சிருக்காங்க, ஒரு 20 பேச்சுக்கு. அப்ப என்ன சொன்னாங்க, ஈஸியால இருந்து வராங்க, கண்டிப்பா இவங்க எல்லா பக்கத்தையும் ஒட்டி இருப்பாங்க, ஏன்னா அவங்க டைம் இருக்குது அவங்களுக்கு. அதனால எப்ப ஆனானப்பட்ட அக்காவே வந்து இத்தனை பக்கம் மறந்துடாம வச்சிருக்காங்கன்னா நம்ம எனக்கு என்ன அடிக்கடி நான் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு டைட்டில் மறந்துடக்கூடாது. நான் மற்ற சங்காரத்துக்கு சிங்காரம்னு சொல்லிடுவீங்களே, எனக்கு கவலை கூட இந்த அடுத்த பக்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு தலைவா இந்த டைட்டில் மட்டும் மறந்துடக்கூடாது, அப்படியே போய் ஒப்பிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அதனால எனக்கு தெரிஞ்சதுக்கு நாளே பேசிட்டேன். ஆனால் இருந்தாலும் சமீபத்தில் அதையா இந்த புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். புத்தகங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, பல நாட்டில் பல வரலாறுகளை உருவாக்கியிருக்கு புத்தகம் தான். எழுத்து மூலமா தான் சமூக சீர்திருத்தங்களை உருவாக்கி இருக்கு. எவ்வளவோ நல்ல விஷயங்களை இந்த புத்தகம் தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்கு. சட்ட திட்டங்கள் அத்தனையுமே இன்னைக்கு எப்பேற்பட்ட புத்தகத்தை எழுதுனவங்களும் இன்னைக்கு இருந்தாலும் கண்டிப்பா ஒட்டுமொத்த பேரும் போய் சாமியோட அவங்கள போய் நம்ம கும்பிட்டுருவோம். அத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை, அப்படி ஒரு அறிவை, அப்படி ஒரு சொத்தை நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க. காலங்காலமா எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எதை மறந்தாலும் புத்தகங்கள் கண்டிப்பா அழிவது இல்லவே இல்லை. அதனால இந்த புத்தகத்தை முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரல, எந்த நீங்க புத்தகம் படிக்காம தான் இருப்பீங்க. இருந்தாலும் சொல்லி புத்தகத்தை படிக்காம இருந்தாலும் நான் இப்ப படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன். நானும் கொஞ்சம் கதைகள் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து எங்க அப்பாவோட ஒரு பயோகிராஃபி எழுதிக்கிட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி மாமன் கதையை நான் எழுதியிருந்தேன். இப்பதான் அந்த புத்தகத்தோட அருமை எனக்கு தெரியுது. அது சாதாரண விஷயம் இல்லைங்க. இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த எங்க அண்ணனுக்கு நன்றி. ஈரா சரவணனே, சாரி எல்லாம் பெரியவங்க இருக்காங்க. ஈரா சரவணனை வந்து நியாயமா பார்த்தா நான் வெளியே நின்று என் அன்பு தங்கச்சி கலாவுடையும் என் அண்ணன் பக்கத்துல நின்று எல்லாத்தையும் நான் வரவேற்றிருக்கணும். எங்களுக்குள்ள அப்படி ஒரு நட்பு இருக்கு. அப்படி ஒரு அண்ணன், அவர் எழுத்து அவ்வளவு பவர்ஃபுல்லான எழுத்து. வெயிலஞ்ச சொன்ன மாதிரி அவர் கொஞ்சம் கமர்ஷியலா படம் எடுக்கணும்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா இன்னைக்கு ஒரு 15 கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு ஒரு இயக்குனர் அவர் இருந்திருப்பாரு. ஆனா ஒரு நாளும் அந்த இதுக்குள்ள போக மாட்டேங்கிறார். எனக்கு சமூகத்தில் என் படம் என்ன பண்ணி என் படம் இந்த சமூகத்துக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, என் படம் யாராவது மாத்திருக்கா அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். எப்பவுமே இல்லைண்ணே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பெருசா போனேன் ஸ்கேல். அப்பதான் அண்ணன் இல்லைண்ணே ஹோட்டல்ல வந்து ஆர்டர் கொடுத்து சாப்பிடுறது வேற, இதெல்லாம் சொல்லி டெஸ்ட் கொடுத்து அதை வாங்கி ஆர்டர் கொடுத்து அதை சமைச்சு கொடுக்கறது வேறண்ணே. ஆனா அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சது நான் சமைச்சிருந்தாங்க சாப்பிடுன்னு கொடுக்குறேன், அது என்னோட இதுங்க. அப்ப அவங்களுக்கு பிடிச்சது நான் எதுக்குன்னு திருப்பி எடுத்து அப்படியே சமைச்சு கொடுக்க அது யூஸ்வல் தானே.
எனக்கு பிடிச்ச நான் சமைச்சு கொடுக்குறேன், கண்டிப்பாக அவங்க பிடிக்கும்னே, என்னோட இது அதுதானே அப்படின்றாரு. அண்ணே தொடர்ந்து இந்த சமூகத்துக்கு நீங்கள் எப்பயும் உங்கள் பங்களிப்பு இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வெறும் ஒரு இயக்குனராக மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு சமூக பொறுப்புள்ள வந்து எனக்கு நல்லா தெரியும். அதையும் தாண்டி எங்கள் அண்ணன் எனக்கு வாழ்க்கைக்கு நிறைய நேரங்களில் என்னை வழிநடத்த போகிறதும் நிறைய விஷயம் நான் உங்கள் மூலமாக அதை நான் பார்த்துட்டு இருக்கேன், என்னை வழிநடத்திட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றிண்ணே. இந்த புத்தகம் இன்னும் மிகப்பெரிய ஒரு படமாக மாறும் அப்படின்னு நான் நம்புறேங்க, வரணும்னு நம்புறேன். இவ்வளோ பேர் இருக்காங்கண்ணே, இவ்வளோ பெரியவங்க இருக்காங்கண்ணே, இந்த புத்தகத்துக்குள்ள அத்தனை சப்போர்ட் இருக்குண்ணே. கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தூணாக இருப்போங்கண்ணே. இந்த விஷயத்தில் உங்கள் விருப்பம் போல் இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலில் பெரிய படமாகவும் உங்கள் எண்ணங்கள் மாறாமல் கண்டிப்பாக அடுத்தடுத்த சினிமாவில் ஒரு பெரிய இயக்குனராகவும் சமூகத்துக்கு நல்ல ஒரு பொறுப்புலாம் நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்புறேனே. நன்றிங்கண்ணே. அன்பு தங்கச்சி, கலா தங்கச்சி, நன்றிப்பா தங்கச்சி. நீங்கள் எப்பவுமே நல்லா இருக்குன்ற தங்கச்சி, நன்றி. ஆனா அப்படியே ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்தது. பயங்கரமான ஒரு என்டர்டெய்னிங் ஸ்பீச்ல நீங்க ஏன்னா படிக்கலன்னு சொல்றவங்க தான் வந்து பயங்கரமா என்டர்டெயின் பண்றாங்க எல்லாரையும். ஸோ என்ன நண்பர்களே, சூரி அவர்கள் சங்காரம் என்று சொல்லக்கூடிய இயக்குனர் இரா சரவணன் ஐயா அவர்களினுடைய நாவலை பற்றி மிக அற்புதமாக சுவாரஸ்யமாக கூறியுள்ள கருத்தை கேட்டு மகிழ்ச்சி அடைந்திருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். அதாவது ஒரு பாமரனை போன்று ஒரு மதுரையிலே இருந்து வந்து ஒரு யதார்த்தமான ஒரு சொற்களை கொண்டு ஒரு வெற்றி பெற்ற நாவலை, மிகப்பெரிய கவனத்தை பெற்ற ஒரு நாவலை பற்றி தன்னுடைய அனுபவங்களை மிக இலகுவான மொழியில், ஒரு பாமரத்தனமான ஒரு மொழியில், ஒரு சாதாரண மக்களினுடைய மொழியில் சூரி அவர்கள் யதார்த்தமாக கூறியுள்ள விதம் நம்மை நிச்சயமாக வசீகரிக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அதாவது ஒரு பேச்சு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஒரு இலக்கணம் வகுத்து சென்றுள்ளார்கள். ஆனால் அந்த இலக்கணங்களையெல்லாம் அடித்து நொறுக்கி ஓரம் கட்டி வைத்துவிட்டு இவர் தன் பாணியில் அந்த நாவலை பற்றி, சங்காரம் என்று சொல்லக்கூடிய இயக்குனர் இரா சரவணன் ஐயா அவர்களினுடைய நாவலை பற்றி அவர் சொல்கிற போது நிச்சயமாக அந்த நாவலை தேடி நாடி படிக்க வேண்டும் என்கிற அந்த ஆவலும் எண்ணமும் ஒரு உந்துதலும் ஏற்படத்தான் செய்கின்றன. அந்த வகையில் நண்பர்களே, இந்த நாவல் மிக சுவாரஸ்யமான உண்மை சம்பவங்களை அங்கங்கு முந்திரி பருப்பை பாயசத்தில் தூவுவதைப் போல அழகாக தூவப்பட்டு அந்த நாவலை கையிலே எடுத்தால் வைக்க முடியாது என்கிற அளவில் இயக்குனர் இரா சரவணன் ஐயா அவர்களால் எழுதப்பட்டிருக்கின்றது. அதை நடிகர் சூரி அவர்களும் கோடிட்டு காட்டி சென்றுள்ளார்கள். நிச்சயமாக இந்த நாவல் உங்கள் உள்ளங்களை கொள்ளையடிக்கும் என்று நான் கருதுகிறேன். நண்பர்களே, சங்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த நாவலை வாங்கி படித்து மகிழுங்கள் என்று சொல்லி இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.